ஐயா துண்டை பார்த்துருக்கிறீங்களா? துண்டு துண்டு பார்த்துருக்கேன்ப்பா. துண்டு பார்த்துருப்பீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சல்லடைன்னு ஒன்று பார்ப்போம். பார்த்துருக்கேன். முறம். இந்த மூணையும் எடுத்துக்காட்டா சொல்லலாம். இந்த பெரியவங்கெல்லாம் இந்த சல்லடையில் போட்டு சலிச்சோன்னு வைங்களேன், கெட்டதை பூரா உள்ளே வச்சுக்கிட்டு நல்லதை பூரா வெளியில் விட்டுருவாங்க. இதுதாயா பெரியவங்களோட குணம். இந்த சிறுவர்களை பார்த்தீங்கன்னா துண்டில் போட்டு சலிச்சு பாருங்க, ஏதாவது கீழே விழுமா? விழாது. நல்லதும் அதில் தான் கிடக்கும், கெட்டதும் அதில் தான் கிடக்கும். இதுதான் இந்த சிறுவர்களோட குணம். ஆனால் எங்கள் இளைஞர்கள் இருக்காங்க பாருங்க, எங்கள் இளைஞர்கள்ங்கிறவங்க அழகா முறத்தில் சலிக்கும் பொழுது நல்லதெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு கெட்டதெல்லாம் எடுத்து பிரித்து போடுறான் பார்த்தீங்களா? அதுதான் எங்கள் இளைஞர்கள் குணம். இன்றைய இளைஞர்கள்லாம் காதல்னா தப்புன்னு கிடையாது. காதல் என்பது ஒரு இளைஞர்களுக்கு தவறான வார்த்தை அல்ல, இதயத்தை தொட்ட வார்த்தை ஐயா. இன்றைய பெரியவர்களுக்கும் ஏதோ ஒரு மூலையில அவங்களுக்கும் முதல்ல ஒரு காதல் வந்திருக்கும் இளமையில. இப்பவும் நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. நினைச்சு பாருங்க, அந்த காதலை ஒரு பையன் காதலிச்சுட்டு வீட்டுக்கு வந்தான்னா அந்த பிள்ளைய பார்த்து கேட்காங்க, எந்த நாயடி காதலிக்கிற? அதே அந்த பையன் வீட்டுக்கு தெரிஞ்சிட்டுனா, ஏன்டா நாயை காதலிக்கிற? இந்த நாய்படாத பொழப்பையா எங்க இளைஞர்கள் பொழைப்பு. அதை விட பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா 10th முடிச்சுட்டு ரிசல்ட்டே வரலையா, அவங்களுக்கு கல்யாணமா. 10th முடிச்சு ரிசல்ட்டே வராத போதே ஒரு கல்யாணம்னா அந்த மழலை மாறாத வயசுல ஒரு கல்யாணம், வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்லாம் அந்த அக்கா நினைச்சிருந்துருக்கு. அப்பதான் அவருடைய கணவர் அந்த அம்மாவுக்கு பேருக்கு பின்னாடி BA, MA, B.Ed, M.Phil, இப்போ PhD, இத்தனை இன்சிலின் கொடுத்தது யாருன்னா அவருடைய கணவர். திருமணத்துக்கு அப்புறம் படிக்க வச்சிருக்காங்க. இந்த படிப்புக்கெல்லாம் படிச்சுட்டு வேலைக்கு போகலான்னு கிளம்புனா அங்கே இருக்கு ஊர்லாம்பட்ட காம்படிஷன். ஐயா, ரெகுலராக படித்தவங்களுக்கே வேலை கிடைக்கல. ரெகுலராக படித்தவங்களுக்கே வேலை கிடைக்காதப்ப எல்லாமே கரசில் படித்து வந்த அந்த அக்கா நிலைமையை நினச்சி பாருங்க. அப்போதான் அது பாஸ்கர பாஸ்கரன் படத்தை பார்த்துச்சு, நாமளும் ஏன் ஒரு டுட்டோரியல் சென்டர் ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு அக்ஷயா டியூஷன் அண்ட் டுட்டோரியல் சென்டர்னு ஒரு சென்டர் ஆரம்பிச்சாங்க. அந்த அக்கா வேற யாரும் இல்லையா, உங்க முன்னாடி இன்னைக்கு நல்லா பேசுங்க, நல்லதையே பேசுங்கன்னு வந்து நிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த கலாதேவி தான். அடே அப்பா சார், உங்க கணவர் திருமணத்திற்கு பிறகு உங்களை படிக்க வச்சிருக்காரு பாருங்க, அதுதான் பெரிய சந்தோஷம். திருமணத்துக்கு பிறகு தண்ணியை போட்டு மனைவியை வந்து ரோட்டில் அடிக்கிற கணவர்களை தான் பார்த்துருக்கான். ஆனால் உங்களை படிக்க வச்ச கணவரை உண்மையிலே நான் பாராட்டுறேன். உண்மையிலே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை துணை அமைஞ்சா பெண்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. மை ஸ்வீட் ஹார்ட் யா. யாரு? மை டார்லிங். நீங்க பொத்தாம் பொதுவாக சொல்லவும் மிரண்டே போயிட்டேன் நான். இல்லையா, அவரோட பேர்லயே சக்கரை பாண்டி அப்படின்னு சேர்ந்துருக்கும். அப்படியா? உங்க வீட்டுக்காரர் பேர் சக்கரை பாண்டியா? உண்மையிலே பேருக்கு பொருத்தமான மனுஷனாப்பா. சில பேருக்கு பிச்சைன்னு பேர் வச்சிருப்பேன், பெரிய கோடீஸ்வரனா இருப்பேன். கோடீஸ்வரன்னு பேர் வச்சிருப்பேன், தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்டில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பேன். அதனால சர்க்கரைன்னு பேர் வச்சு இனிப்பான வாழ்க்கையை வாழ்றது பெரிய விஷயம். நான் கொண்ட கணவன் நடமாடும் தெய்வம், நீங்காமல் எங்கள் குலம் காக்கும் செல், எடுத்தாலும் என்ன 7 பிறவி அவதானே ஐயா எனக்கேற்ற துணைவன். நீங்க இடையில திடீர்னு பாடமே எந்த பாட்டுனே எனக்கு புரியல. ஆனந்தம் விளையாடும் வீடு, 4 அன்றில்கள் ஒன்றான கூடு, இது ஆனந்தம் விளையாடும் வீடு, மாங்கல்யம் தவழும் மகராணி வதனம்.